அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் இருக்கிற நான் நர்சரிக்குள்ள உருவாக்க வச்சிருக்கிற காட்டத்தை இன்னைக்கு பார்க்க போகிறேங்க. மேலேருந்து வந்து பார்த்ததுன்னா அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. பார்த்துக்குங்க, மூங்கல் போன வருஷம் நட்டது தான் மொட்டை மாடிக்கு மேலே எங்கே நிற்குதுன்னு பாருங்க. சும்மா ஜம்முன்னு இருக்குது. இதில் குப்பை விழுகும்னா அங்கே குப்பை விழுந்தாலும் சரி, கப்பை விழுந்தாலும் சரி. இந்த வருஷம் ஏப்ரல் மே மாதம் வெயில் வந்து கிளிக்க போகுது நம்மளைய. அதுக்கு வந்து நல்லா கூடார மாட்டம் பண்ணி வச்சுட்டுங்க. குழு 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 குழுன்னு பாருங்க, எல்லாம் பூரா காடாக இருக்குது. இது ஒரு 30 சென்ட், முன்னாண்ட ஒரு 15 சென்ட்டுங்க. சும்மா அருமையான மரம். மூங்கலுங்க, சக்கரை பழம், கருமருது, அத்தி, நாவல், முருங்கை, அகத்தி, அப்புறம் பல மரங்கள் அப்படியே கலந்து இருக்குங்க. கீழே போய் காமிக்கிறது எப்படி டென்ஸாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காடு உருவாக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கெல்லாம் எங்கள் பக்கத்தில் ஒரு பழக்கம் பழகி இருக்கிறானுங்க. தடத்தில் மரம் நடக்கூடாது அப்படின்னு பத்திரத்துலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க 2 பேர். ஒருத்தன் சுகர் வந்து காலை 3 விரலை வெட்டிட்டாங்க. ஒருத்தனுக்கு வந்து அரிப்பெடுத்து சொரிஞ்சிட்டு கிடக்குறான். சரிங்களா, அவனுங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். அவங்க என்ன ஆவேன், அவனுக்கு வாரிசு என்ன ஆவானுங்க அப்படின்னு தெரியுமில்ல. ஒரு மரம் நட்டக்கூடாது, வீட்டை கட்டி அப்படியே உள்ளே உட்காந்துக்க வேண்டியதுதான். ஏசி போட்டுக்குவானுங்களாமா. 3 ரூமுக்கு 3 ஏசி போட்டு வச்சிருக்கிறானுங்க. எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்பானுங்கன்னு நானும் பார்க்குறேன். நம்மளுக்கு அப்புறம் ஏழை வாழை தானே, என்ன பண்ணுறது, மரத்தை நட்டுக்கோணும். நம்மளால் அதுதானே முடியும், அதுதானே தெரிஞ்சது. ஏசி மாட்டி விட்டு ஒரு ஃபேமிலி சேர்த்து போச்சு இல்லைங்க, அது ஏதாவது விஷவாயு கசிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். என்ன நடக்குமோ. அதனால நீங்களும் வீட்டுக்கு பக்கத்தால் 2 மரமாவது வைங்க. இதை காமிங்க போல் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே காடு மாதிரி ஃபாரஸ்ட்டே ஆக்கிட்டேன் வீட்டுக்கிட்டேயே. ஆனால் எங்கள் விட்டாலும் இப்படி ஆக்கிடுவோம். சும்மா இப்போ தேன்சிட்டு கூடாக கட்டி வச்சிருக்குது. இத்தனை மரத்தை வச்சு விட்டதுக்கு கும்முன்னு தெரியுது இல்லைங்க. நல்ல இதை எடுங்க, ரைட்டில் அப்படி எடுங்க. அதனால் நியாயம் பேசாமல் மரத்தை நடுங்க, மரத்தை நடுங்க, மரத்தை நடுங்க. ஏன்னா இந்த வருஷம் வெயிலே வந்து கிழிக்க போகுது. இது முன்னாடியுமே ஒரு மினி காடு உருவாயிட்டு இருக்குது பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி இது பாதாணி மரம், நம்ம இந்த சிங்கப்பூர் சரி சக்கரைப்பழ மரம் இதெல்லாம் உருவாயிட்டு இருக்குது. நம்ம தடத்தில் அப்புறம் பாதாணி மரத்தை நட்டு வச்சுருப்பேன். மாமரம், பாதாணி, புங்கன், பலாமரம். இது ஒன்று இதில் எதையும் கிளைக்கிறது இல்லை. அந்த கேட்டு மேலே உட்காந்துருக்கிற சிட்டுக்குருவி போயிடுது. அப்புறம் அங்கே முன்னாடி அந்த இதில் பழந்திங்க இப்போ முசுக்க படந்து கிடக்குதில்ல, அப்படி அந்த காட்டையும் காமிச்சிருங்க. அதனால் அது ராம் சீதா, முள்ளு சீதா, பப்பாளி, மகிழ மரம் எல்லாம் இருக்குது. அருமையாக எழில் கொஞ்சம் இடமா மாற்றி வச்சுட்டேன். இதுக்குள்ளதான் நீ நர்சரியும் வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம். வாங்க, கீழேயும் போய் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்றேன், பார்க்கலாம். எடுத்துட்டீங்கள, வாங்க போல சாத்திட்டு போல. நிறைய பழமரங்கள் எல்லாம் உருவானதுனாலங்க பூரா இந்த முதல்லயே இந்த பாக்ஸ் வச்சுருந்தேன். இந்த டியூப்லைட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி ஒவ்வொரு ரேக்கா எல்லாத்துலேயும் தான் தெரிஞ்சுதா. நம்ம பாருங்க, சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவியுமே தேனையும் கொண்டு வர்றதா சாதனை. சும்மா இயற்கை விவசாயம் பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுற, ஜீவாமிரதம் கலக்கி விட்டா, பஞ்சகாவி அடிச்சா, அதெல்லாம் இங்கே கணக்கே இல்லை. உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி இருக்கணும், தேன் கூடு கட்டணும். இந்த 2 நடந்ததுன்னா நீங்கள் இயற்கை விவசாயம்னு ஒத்துக்கலாம். அதில் வந்து நான் தேன் கூடு இங்கே கட்டுதுங்க, அப்பப்போ காணாமல் போயிடுது. ஆனால் சிட்டுக்குருவி வந்து வீட்லேயே தங்க வச்சுட்டேன். எல்லாம் பாருங்கள், இதில் ஒரு 7 போர்ஷன், இதில் ஒரு 9 நினைக்கிறேன், 2 4 6 8, இதில் ஒரு 9 போர்ஷன் கட்டி விட்ட வீடு. என்னால் இந்த வீடு தான் கட்ட முடியும். ஆனால் நீங்களும் கட்டலாம். அப்புறம் அது வந்து குடியிருக்க வைக்கிறதுக்கு திறமை வேணும் நம்மளதில். அது இதுவும் பூராமே இது ஒரு வகையான தேன் சிட்டுக்குருவிங்க. இதாக வந்து பார்த்தீங்களா, இப்போ குருவி ஓடிச்சு. இதுலேயும் இருக்குது. அந்த பாக்ஸில் ஒரு காமிங் பால் இதை நல்லா புல்லை கொண்டு போய் வச்சுருக்குது பாருங்க. புல், பஞ்சு, நூல் எல்லாத்தையும் வச்சு கூடு கட்டிகிட்டு இருக்குது. எப்படியா சந்தோஷமான விஷயம். நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து பார்ப்பேன், முன்னாடி உட்காந்துட்டு இருக்குங்க சிட்டுக்குருவி. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. என்ன இந்த மாதிரியெல்லாம் யாரும் கட்ட மாட்டாங்க. ஆனால் வந்து சிட்டுக்குருவி இப்போ இதில் ஒரு 9, அதில் 16 போர்ஷன் இருக்குதுங்களா. ஒரு வீட்டுக்கு ஒரு 1000 ரூபா வாடகை கொடுத்துட்டே இருந்ததுன்னு வைங்களேன், எல்லாருமே கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம வீடியோகிராஃபர் பாலு. அப்படித்தான் எனக்கு பாலு. வாடகை ஒரு 1000 கொடுத்து இந்த மாதிரி நீங்களே 100 வீடு கட்டி விட்டுருவீங்களா, அதான் கேட்டேன். அப்புறம் எல்லாமே வந்து ரோடு தடமெல்லாம் சும்மா தான் கிடக்குது. அதில் இதே மாதிரி மரத்தை நட்டு விட்ருங்க. உங்கள் லோக்கல் இதில் வந்து மேலே கரண்ட்டு கம்பி போச்சுன்னா, கரண்ட்டு கம்பிக்கு வந்து இந்த சொட்டு நோய் ரோஸ் இருக்குது இல்லைங்க, 16 mm ஓசை வாங்கி உள்ளுட்டு இழுத்துட்டிங்கன்னா போய் மரத்தில் கம்பியில் மரம் முட்டுனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் சொட்டு நீர் ரோஸ் ஒரு 16 mm 20 mm அந்த கம்பிக்கு தகுந்த மாதிரி வாங்கி உள்ளே சொருகி விட்ருங்க. சொருகி லைன்மேன் கூப்பிட்டிங்கன்னா சொருகி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மரம் மேலே போய் முட்டினாலும் பிரச்சனை இருக்காது. நம்ம தடத்தில் வந்து அப்படித்தான் வச்சுருக்குதுங்க.
அருமையாக இருக்குது பாருங்க. 2 பக்கம் கூடையாட்டு இந்த இடத்துல அங்கேயும் கூட கொஞ்சம் வெயில் அடிக்குது. அதில் மாமரமெல்லாம் இன்னும் வந்து சேரல மேலே. இந்த பாதாணி மரம் இதெல்லாம் ஏன் வச்சு பாதாணி ஏன் நட்டுன்னு சீக்கிரம் நிழலாகிறதுக்கு தான் நட்டு விட்டதுங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த இடத்துல அங்கே வெயிலாக இருக்குது, இந்த இடத்துல நிழலாகவே இருக்குது இல்லைங்க. அதனால் வீட்டுக்கு முன்னாடி தடை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்களும் மரத்தை நட்டு விட்ருங்க. அதாவது இதெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பூமி வெப்பமாகுதுன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறா. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் வேணும் இல்லைங்க. அதனால் ஒரு 2 மரத்தையாவது நட்டு விடுங்க. இதுதான் கீழே இருக்கிற காட்சிங்க. இது பூரா கீழே மரமாயிடுது. முதல்ல நர்சரிக்கு பந்தல் போட்டு வச்சுருந்தா அதான் ஐடியா பண்ணேன். இந்த பந்தல் வந்து பிரிஞ்சு போகிறதுக்குள்ளே அடுத்ததாட்டு மரத்தை வச்சு உருவாக்கிடும்னு அருமையாக மரத்தை வச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்க மூங்கில் போன வருஷம் நட்டு விட்டதெல்லாம் சும்மா குழுன்னு இருக்குது. அதான் இங்கே வந்தாலே கொடை மாதிரி இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே 2 3 மூங்கில், இதில் 2 4 6 7, இதில் 7 நட்டு விட்ருக்குதுங்க. நல்லா குழுன்னு இருக்குது. நீங்களும் வீட்டுக்கு பக்கத்தில் மூங்கல் வேண்டாம், என்ன மூங்கல் நட்டால் பதவலாகு. அப்படி பதவலாகாமல் இந்த கீழே இருக்கிற பிசரெல்லாம் வெட்டி வச்சுக்குவீங்கன்னா மூங்கில் வைக்கலாம். இல்லைன்னா வந்து வேறு மரத்தை வச்சுருங்க நிழலுக்கு. இந்த பதிவு எதுக்காக போடுறோம்னா, இந்த வருஷம் நீ வருஷம் வெயில் கூடிகிட்டே போகும்ட்டாங்க. ஏதாவது ஒரு 5 6 மரம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் சமாளிக்க முடியும். ஏசி போட்டால் எந்நேரம் உட்காந்துக்கலான்னா அது பல பிரச்சனை வந்துடுங்க. அதனால் எங்கள் ஊரில் இந்த ஏன் அதை பேசினேன் அப்படின்னா, நானும் குமரேசனமுங்க 2005 இங்கே இருக்கிற சைட்டுக்குள்ளே ஒரு 100 வேப்ப மரம் நட்டு விட்டோம். அதில் ஒரு 2 3 மரம் மட்டும் தளைஞ்சி மரமாக இருக்குது. மற்றதெல்லாம் அந்த வீட்டுக்காரங்க பிடிங்கி எறிஞ்சிட்டு போன வருஷம் வந்து நிழலுக்கு என்ன மரம் வைக்கிறதுன்னு எங்கிட்டயே வந்து ஒரு 50 பேர் கேட்டிருப்பாங்க. எங்கள் ஊருக்குள்ளேயே நிழலுக்கு என்ன மரம் வைக்கிறது. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சிடதில்ல. அதனால் வந்து புத்தி எப்போ வரணும்னா கார்த்தாலைக்கு வரணும், பொழுதோடு வரக்கூடாதுங்க. அது பொழுதோடய என்ன சாக போகையில் புத்தி வந்து என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு உதாரணம் தான் அது. அப்படி எங்கள் அப்பாரு சொல்லுவாருங்க, காலையில் புத்தி வரணும்னா இப்போவே நட்டுறணும். இந்த வருஷம் வெயில் காலத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்க. இந்த வருஷம் இப்போ நட்டுட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு 1.5 வருஷத்துல எல்லாம் மரமாகி குழு நிழலாகிங்க. அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இல்லைனாலும் டேஞ்சரு. மரத்தை நட்டு வைங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவுங்க. நம்ம நர்சரிக்குள்ளே வர்ற ஏப்ரல் மேலெல்லாம் வந்து குழுன்னு ஏசி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி செட்டப் உருவாக்கிட்டோம். நீங்களும் ஒரு 2 மரத்தையாவது முன்னாடி நட்டு வைங்க. நன்றி, வணக்கம்.